எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரசம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் வெந்தயமும் போட்டுருங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் வந்து ரசப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஊற்றிட்டு ஒரு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பூண்டு பல் வந்து அதை நசுக்கி அதை போட்டுருங்க. தக்காளி வந்து 1 போட்டு சின்ன தக்காளியை போட்டு அதை பிசைஞ்சு எடுத்து அதை போட்டுருங்க. நல்லா நுரம் வந்தோடனே ஆஃப் பண்ணி ப்ரௌனி வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அது வந்து முட்டை போட்ட ப்ரௌனி முட்டை போடாத ப்ரௌனின்னு ஆர்டர் செய்கிறோம். அது வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து ஆர்டர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கொரியரில் வந்து அனுப்பி வைக்கிறோம். நன்றி.